நம்ம சேனல் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச நமக்கு தேவையானதை ரொம்ப உரிமையா பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவ்வளோ ரைட்ஸ் எடுத்து நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறோம் அப்படின்னா இன்னும் நெருக்கமா, அதாவது அவங்க வந்து நம்ம கேட்கறத கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டி நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், இன்னும் நம்ம அவங்களோட வந்துட்டு ரொம்ப நெருக்கமா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில குவாலிட்டிஸ் எல்லாம் தேவை. அது உங்களுக்கு எங்கே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, வாழ்க்கைய வாழ்றதுக்கு ஒரு தனி மனுஷனா நீங்க வாழணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஓகேப்பா இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் ஃபைன் நான் பார்த்துக்கிறேன். அப்படின்ற அந்த ஒரு கட்ஸ் நமக்கு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா வரும். ரொம்ப எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். ரொம்ப ஈஸியா எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியும். அதுக்கான ஒரு மைண்ட் செட்டு இந்த குவாலிட்டிஸ் இப்ப நான் சொல்ற ஆஸ் யூசுவல் ரொம்ப பெரிய ஆஹா ஓஹோன்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான குவாலிட்டிஸ் வச்சிருந்தீங்கனாலே உங்களால யூனிவர்ஸ் கிட்ட நெருங்க முடியும். அது உங்களுக்கு உங்களோட டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகும். அது என்னன்னு வீடியோ பார்க்கலாம். யாருக்கெல்லாம் யூனிவர்ஸ ரொம்ப பிடிக்கும்? யாருக்கெல்லாம் ஈர்ப்பு விதிய வந்துட்டு ரொம்ப நம்புறீங்க? நான் வந்துட்டு ஈர்ப்பு விதிக்கு அப்புறம் என் லைஃபே டோட்டலா மாறிடுச்சுங்க அப்படின்னு உண்மையாவே புரிஞ்சு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈர்ப்பு விதிய உண்மையா புரிஞ்சு இந்த சேஞ்ச் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா, நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துப்போகும். அத தாண்டி இல்ல அப்படி அத தவிர நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நீங்க யூனிவர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு மெத்தட்லாம் ட்ரை பண்ணி, இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அத சொல்லி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா, அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்றது வந்துட்டு கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும். பட் உங்களுக்கும் வந்து நாளடைவுல அந்த தெளிவு வந்துரும். ஏன்னா வந்துட்டு யுனிவர்ஸ் நம்ம வெறும் யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. அவங்களோட நம்ம இருக்கணும். அவங்களோட வாழணும். எப்பவுமே அவங்கள மாரியே நம்மளும் ப்ரெசென்ட்ல இருக்கணும். நமக்கு அவங்க இப்படியெல்லாம் இன்விசிபிள் ஹெல்ப் எவ்வளோ பண்றாங்கங்கிறது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? கரெக்ட். அவேர்னஸ் தேவை. ஸோ ஒரு நாளுமே, டெய்லியுமே நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கத்துக் குடுத்துட்டே இருக்கும் இந்த லைஃப். சரிங்களா? அப்படி கத்துக் குடுத்துட்டே இருக்கும் பொழுது, நம்ம எந்த பாடத்த சரியா படிக்காம இருக்கோமோ, அதுக்கான லெசன்ஸ் தான் திரும்ப, 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 திரும்ப வந்துட்டே இருக்கும். எப்ப ஒரு பாடத்துல நம்ம பாஸ் ஆயிட்டோமோ, அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டினே வராதுங்கிறத 100% சொல்ல முடியாது. ஒருவேளை நீ மறந்துட்டியா அப்படிங்கிறதுக்காக கூட பல வருஷம் கழிச்சு, இல்ல பல மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒண்ணு வரலாம். ஆனா நீங்க அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிருவீங்க. ஓகே. இவங்க வந்து சொல்லிக் குடுத்த லெசன வந்து மறக்கல அப்டின்ட்டு திரும்ப நமக்கு அந்த மாதிரியான சொல்யூஷன் அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சஸ் லைஃப்ல வராது. நமக்கே அதுக்கு சொல்யூஷன் தெரியும் இல்லையா? சோ நம்ம லைஃப்ல அந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டடான ஒரு பேட்டர்ன குடுத்து நம்ம லைஃப்ப வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு எல்லாமே நமக்கு என்ன வேணும்? முதல்ல அந்த நான் சொன்ன குவாலிட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ் வேணும். சரிங்களா? நீங்க என்னைய கொண்டு போய் நடு காட்டுல உட்கார வச்சு நீங்க ஏதாவது கேட்டா கூட நான் முதல்ல எனக்கு அவேர்னஸ் வேணுங்க. அவேர்னஸ் இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவேர்னஸ் வேணும். ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லாருக்குமே செல்ஃப் லவ் பத்தி தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே அதிலேயே நான் போட்டுருப்பேன். ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் லவ்வ நீங்க எந்த அளவுக்கு உணர்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க கூட இருக்க ஹியூமன்ஸையும் புரிஞ்சுப்பீங்க. கண்ணுக்கே தெரியாத யூனிவர்ஸையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்ப காத்து, நெருப்பெல்லாம் கூட உணர முடியும். ஒரு சில்னஸ் உணர முடியும். ஆனா யூனிவர்ஸ நம்மளால அப்படி ஒரு தன்மையா உணர முடியாது. பட் எப்பவுமே ஸ்டே கனெக்டடாவே நம்ம கூட இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகி, இல்ல ப்ராப்ளம் வந்து அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணி, ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அப்படிங்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும்னா, ஏன் நமக்கு வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடிவுகள் வந்து எவ்வளோ அவசரமா நம்ம எடுக்கிறோம் லைஃப்ல. நமக்கு யுனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்த கத்துக் குடுக்குறதுக்கு ஒண்ணு நடத்துறாங்க. அந்த தெளிவு இருக்கணும். நமக்கு வந்து அதாவது இல்லங்க இது வந்து அவேர்னஸ்ங்கிற ஒரு வார்த்தைய பேசாம நம்மனால எந்த வீடியோவையுமே பேசவே முடியாது. வேற வழியும் கிடையாது. கான்ஷியஸ்னஸ் இது 2மே ரொம்ப முக்கியம். என்னைக்கு வந்து நீங்க கான்ஷியஸாவே இருக்கணும். அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, அந்த கம்பி மேல எல்லாம் நடப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இந்த கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி வாழ்க்கையில கடைசி வரைக்கும் மூச்சு நிக்கிற வரைக்கும் கான்ஷியஸும் அவேர்னஸும் தான் தேவை. ஒரு இடத்துல நம்ம பேச போறதுக்கு முன்னாடி, எங்கேயாவது ஒரு கோவத்துல வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி, இல்ல ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி, யார்கிட்டயாவது ஒரு கமிட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, எதுனாலும் ஒரு குழந்தைய திட்டுறதுக்கு முன்னாடி, பெரியவங்க கிட்ட சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி, என்ன ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நம்பிக்கையா இத நான் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க ஒருத்தவங்களுக்கு வாக்கு குடுக்குறீங்க. எல்லாத்துலயுமே யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன ஒரு சமைக்கிறீங்க, நீங்க வாங்க நான் ஈவினிங் இத செஞ்சு வைக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம். உன்ன நான் சாயங்காலம் பார்க் கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படின்னு குழந்தைகிட்ட சொல்றதா இருக்கட்டும். எதுனாலும் கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். அவேர்னஸ் இருக்கணும். சொல்றத நம்மளால செய்ய முடியுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும்.
நமக்கு யாராவது ஒருத்தவங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களால அதை பண்ண முடியாம போகும்போது அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணாம ஓகே ஃபைன், அவங்களால பண்ண முடியல, பரவாயில்ல, பாத்துக்கலாம், இனி ஒரு நாள் போய்க்கலாம், இல்ல வந்து அவங்களுக்கான ஒரு சூழ்நிலை அந்த அன்னைக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம அவங்களையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம ஹர்ட் ஆயிட்டோமே, நான் ஃபீல் பண்றேனே, நான் வருத்தப்படுறேனே அந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க இதெல்லாம் பார்க்க தான் வந்திருக்கோம். சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்காக வேணா அவங்க சொல்றாங்க. ஒரு 1 ஹவர் எடுத்துக்கோங்க உங்க லைஃப்ல. அடுத்த 1 ஹவர் நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த 1 ஹவருமே நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. ஷூட்டிங் எடுக்குறாங்க இல்லையா? படம், சினிமாலாம் ஷூட்டிங் எடுக்குறாங்கல்ல. அடுத்தடுத்து இவங்க இது கட் பண்ணோனே நீங்க ஆரம்பிங்க. இவங்க முடிச்சோனே நீங்க அங்க போங்க. நீங்க அங்க போனோனே நீங்க உட்காருங்க. அப்படின்னு அது மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும். ஓகே இவங்க முடிச்சோம் நம்ம இத செய்யணும். இது முடிச்சோம் அத செய்யணும் அப்படிங்கும்பொழுது, அந்த இடத்துல வெறுமனே ஒரு ப்ரொஃபஷனலா வேலைய செய்வாங்களே ஒழிய, அவங்களோட பெர்சனல் அட்டாச்மென்ட் அப்படிங்கிறது அங்க இருக்காது இல்லைங்களா? அதுதான் நம்ம லைஃப் மொத்தமாவே. என்ன ஒரு 3 மணி நேரம் படத்துக்கு ஒரு 1 இயர், 2 இயர் ஒர்க் பண்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு 80 வயசு, 90 வயசு வாழ்றதுக்கு நம்மளோட அந்த ஒரு ஒரு நாளுமே நமக்கு அப்படிதான் ஷூட்டிங் தான். காலையில எந்திரிச்ச உடனே ஆக்ஷன் அப்படின்னாங்கன்னா, நைட் நம்ம கண்ண மூடுற வரைக்கும் கட்டே இல்லாம அது போயிட்டு இருக்கும். 24/7 பிக் பாஸ் கேமரா மாதிரி தான் போய்க்கிட்டே இருக்கும். நம்ம அதுல வந்து ரொம்ப கவனமா வாழ்ந்தா மட்டும் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அவேர்னஸா இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப நுணுக்கமா நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இதுதான். ஒன்றும் பெரிய 1, 2, 3 அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே குவாலிட்டி தான், அவேர்னஸ் தான். அந்த அவேர்னஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பல இடங்கள்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே இது நமக்கு சரியா நடந்திருக்குல்ல, பரவாயில்ல இன்னைக்கு இது நடக்காம போச்சு, நாளைக்கு வந்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடந்திருக்கும், இல்லை நேற்று நடக்காம இருந்த வரைக்கும் சந்தோஷம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வாழ்க்கையில சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, நான் வந்துட்டு என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்க நான் KMCH போகிறேன். ஒரு லாஸ்ட் வீக், ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு அதிகபட்சம் 4 நாள் முன்னாடி வந்துட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையான ஒரு டிராஃபிக். ஆட்டோவில் வந்து நான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏறிட்டேன். பயங்கரமான டிராஃபிக். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் ஆட்டோலையே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு டிராஃபிக்கு. எனக்கும் வந்துட்டு எப்படிடா அது, வெயில் வேறு தாங்க முடியல, மட்ட மத்தியானத்தில் அந்த ஒரு 1:30, 2 அந்த டைமில் போயிட்டே இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்துட்டு இப்போ ஒரு 2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. உடனே என்னன்னாங்கன்னா, ஒரு 2.15 அந்த ரேஞ்சுக்குள்ளே 2 to 2:20க்குள்ளே 3 பஸ் வரும், ஹீரோ 100 வரும், ஏசி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பஸ்ஸுமே மிஸ் பண்ணிடாமல் ஏறிடு. அந்த 3ல் நீ எது ஏறினாலுமே ஊரை சுற்றி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஸோ நீ போயிடுன்றாங்க. எனக்கு அது வரைக்கும் அந்த பஸ் டென்ஷனாக இருக்குது. சீக்கிரம் ஏறணுமேன்ட்டு கரெக்டாக ஆட்டோக்காரர் போய் நிறுத்தவும் நான் வந்து இறங்குறேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸு கிளம்பிருச்சு, பாதி தூரம் போயிடுச்சு. நான் ஆட்டோவில் இறங்கி ஓடுறக்குள்ளே செகண்ட் பஸ் போயிடுச்சு. அப்புறம் அப்படியே பார்க்குறேன், ஏசி பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்குறேன், ஃபுல் சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் இறங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பஸ்ஸுமே போயிடுச்சு. அடுத்தது எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு அவருக்கு தெரியல. ஸோ வந்துட்டு எனக்கு அப்போ தான், அது வரைக்கும் எனக்கு பசி வரல. இப்போ வந்து என் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, இனிமேல் ஊரை சுற்றி போகிற பஸ்ஸில் தான் ஏறி ஆகணும், அது எல்லா ஊருக்குள்ளேயும் போயிட்டு வருவாங்க, சரி பரவாயில்லன்னு நான் அடுத்தது ஓகே இதுதான் நம்ம ஒரு நினச்சிருக்கோம், அது நடக்கலை, ஸோ அடுத்ததுக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு உடனே நான் என்ன சொல்கிறேன், சரி சாப்பிட்டுட்டு நான் பொறுமையாக போகிறேன் அப்படின்னுட்டு ரொம்ப, அதாவது அந்த ஒரு அர்ஜே இல்லாமல் டிராஃபிக்கில் வரும்போது இந்த 3 பஸ்ஸுக்காக தான் நான் அவ்வளோ அர்ஜ் பண்ணிட்டு வரையோ, சீக்கிரமாக போயிடணுமேனு ப்ரே பண்ணிக்கிட்டே வரேன். கரெக்டாக 3 பஸ்ஸும் போயிடுச்சு. நான் இப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் நிதானமாக, ரொம்ப, அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஒரு சில விஷயங்களே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே நான் நம்புறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது தான், ஓ எல்லாமே ப்ரீ பிளானடு தானே, நம்ம இதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணும், நீ என்ன நடக்கிறியோ நடப்போ அப்படின்ட்டு அந்த ஃப்ரீயாக விடுற டைம் எனக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியான சுச்சுவேஷன் நடக்கும்போது தான் நான் அந்த மைண்டுக்கே போவேன். அது என்னென்னா, நான் ஃபுல்லாக சாப்பிட்றேங்க, கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிருக்கும். ஒரு 2:15க்கு நான் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன், ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நிதானமாக வெளியே வரேன். 2:40க்கு நான் வெளியே வரேன், ஒரு ஏசி பஸ் வந்து நிற்குது. உள்ளே போனால் ஃபஸ்ட் ஆள் நான் தான். எனக்கு எப்போவுமே அந்த சிங்கிள் சீட்டில் உட்கார தான் நான் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. அதனால் நான் போய் அந்த சீட்டில் உட்காந்துட்டேன். பஸ்ஸே காலியாக இருக்குது. அப்புறம் ஒருத்தராக ஏறுறாங்க, நான் அழகாக பஸ் ஏறி வந்து சேர்றேன்னு வச்சுக்கோங்க. இதில் எனக்கு என்ன யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாஸ்பிட்டல்லே பசி வந்துருச்சு. ஆனாலும் சரி ஓகே நம்ம வந்துட்டு ஊருக்கு போயிடலாம், போயிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் வந்து ஆட்டோவை புக் பண்ணி ஏறின டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜானனால எனக்கு பசி போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா திரும்ப, அதாவது ஒரு 1/2 hour 40 minutes ட்ராவலு, பஸ்ஸு போன அந்த கன்ஃபியூஷனில் திரும்ப எனக்கு பசி வருதுங்கும் பொழுது போகிறேன், நிதானமாக தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நீ வாப்பா, நான் ஒரு பஸ்ஸை உனக்கு அனுப்பி வைக்கிறேன், அதுவும் ஏசி பஸ்ஸே, நீ போய்க்கலாம், ஊரை சுற்றாமல் நீ ஷார்ப்பாக உன் டைமுக்கு, நீ என்ன ஒரு டைம் நினச்சிருந்தேன் அந்த டைமுக்கு நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகாக நம்மளை கைடு பண்ணி கூட்டிகிட்டு
வராங்க இல்லையா? ஏன்னா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது தான் அந்த ஏசி பஸ் வந்து நிக்குது. பார்த்தா ஈரோடு. எனக்கு செம்மையா ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இத ஏன் நான் சொன்னேன்னா, இப்போ ஒரு ஒரு விஷயமும் நம்மளோட டெய்லி லைஃப்ல இப்படிதான் நடக்கும். நான் வந்து மேபி அதுக்கு டென்ஷன் ஆயிருக்கலாம். என்னடா இது இப்படி பஸ் போயிருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. யார் மேலயாவது பழிய போட்டுட்டு அந்த ஆட்டோக்கார திட்டியிருக்கலாம். இல்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ரிப்போர்ட் குடுத்தவங்க லேட் பண்ணாங்க. டாக்டர பார்க்க எனக்கு லேட் ஆச்சு. இப்படி எல்லாரையும் நான் திட்டியிருக்கலாம். எனக்கு பசிக்குதுங்கிற அந்த ஒரு கடுப்ப வந்து நான் நெகட்டிவா எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசியிருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசனு அவ்வளோ ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இது நாள் வரைக்கும் ஆனதே கிடையாது. எத்தனை வாட்டி நான் கோயம்புத்தூர் போயிருக்கேன், இவ்வளோ டிராஃபிக்லாம் ஆனதே இல்லை. அப்பயும் அந்த சொல்கிறாரு, நான் வேற ரூட்டுக்கு தான் போகிற மாதிரி இருந்துச்சு, இங்கே சீக்கிரம் போயிடலான்ட்டு வந்தேமா, இங்கே பார்த்தா திடீர்னு இவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு. கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமுங்கும்போது இன்னும் பயங்கரமான டிராஃபிக்காக இருந்தது. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான் தான். இப்போ இதில் ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா, நான் என்ன பார்ப்பேன்னா, நான் வயிறு நம்ப சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக ஊருக்கு போகணுங்கிறது யூனிவர்ஸோட பிளானு. நான் அர்ஜாயி சீக்கிரம் நான் போகணும், பசியிலேயே ட்ராவல் பண்ணிட்டு நான் போய்க்கிறேங்கிறது அவங்க பிளான் கிடையாது. நீ நல்லா சமத்தா சாப்பிட்டுட்டே போடா தங்கம் அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்க டிராஃபிக்கை கிரியேட் பண்ணி, எனக்காக அவங்க அந்த 3 பஸ்ஸையும் போக வச்சு, பொறுமையாக நான் போய் சாப்பிட்டுட்டு வந்த உடனே ஏறுற மாதிரி ஒரு பஸ்ஸையும் அனுப்பி, இதெல்லாம் யார் பண்ணுவா? இதெல்லாம் நீங்களோ நானோ பண்ண முடியாது. நம்மளோட அந்த ஹியூமன் பவர் வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் பவர் நம்மளை இப்படி கூட இருந்து பார்த்துக்கோங்க, இவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கணும்னா நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணணும். அவேர்னஸை வளர்த்துக்கணும். நமக்கு என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட உணர்வுகள் மேலே பயங்கரமான ஒரு அவேர்னஸில் இருக்கணும். இது எல்லாம் இருந்தாவே யூனிவர்ஸ் உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. தேங்க்யூ.